வாழ்க வளமுடன். ஒரு மரத்தில் நமக்கு விளையும் கனி காய் சரியில்லை, அவன் எதிர்பார்த்த சுவை இல்லை. அப்படிங்கும்போது அதில் நிறைய மெத்தட் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு. நூற்றுக்கணக்கான மெத்தட் இருக்குது. ஆனால் நமது வேதாத்திரி மகரிஷி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, அந்த மரத்தோட ஆணி வேர் எங்கே போயிருக்கோ அதை சரி பண்ணிக்கிறார். அதை சரி பண்ணும்போது அதோட ப்ராடக்ட் எல்லாமே நன்றாக அமைந்துருக்கிறார். மீதியெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு. இதுதான் நம்ம மருத்துவம்னு சொல்கிறோம். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு. பல்வேறு முறைகள் இருக்கின்றன. ஆனால் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நமது வேதாத்திரியம் ஆணிவேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குது. அப்போ அந்த ஆணிவேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பர்மனண்ட் சொல்யூஷன். உடல் மன துன்பங்களுக்கு காரணம் என்ன என்று வேதாத்திரியம் ஆராய்ச்சி செய்து அந்த ஆணிவேராகிய நம் மனதிற்கு ட்ரீட்மெண்ட். உயிர்தான் ஜீவகாந்தமாக மாறி மனமாக மாறுகிறது. அப்போ அந்த மனதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதில் மாற்றம் ஏற்பட்டு உடல் செல்கள் நன்றாகின்றன. அதனால தான் மன வளக்கலைன்னு வச்சார், உடல் வளக்கலை கிடையாது. எனவே வேதாத்திரியத்தை நாம் ஆழ்ந்து சிந்தித்து அந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது அதனுடைய ரிசல்ட்டு நல்லா இருக்கும். ஒரு புதிதாக ஒரு ஸ்வீட் இருக்குது, நான் கல்கட்டாலேருந்து வாங்கி வந்திருக்கேன். அந்த குடும்பத்தினருக்கு சாதாரண அப்படியே எடுத்துங்க அப்படின்னு கொடுக்கறத விட அதோட அருமை பெருமைகளை சொன்னேன்னு வச்சுங்க, இது இங்கெல்லாம் கிடைக்காது, இது கல்கட்டாவோட ஸ்பெஷல், இது சாப்பிடும்பொழுது எந்த தீங்கும் வராது. உண்மைதான் எல்லாமே. இப்படிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் ஆகும். அப்போ அந்த ஸ்வீட்டை இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். அதுதான் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் செய்ய வேண்டிய கடமை. என்னென்னா, இந்த வேதாத்திரியத்தில் உள்ள ஆழ்ந்த விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும். அதை பயிற்சி செய்கிறவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக செய்யணும். அதுக்கு நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து இதை செய்ய வேண்டும். ஏதோ கொஞ்சம் வேதாத்திரியம் ஒரு 100 அடி ஆழம் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு 5 அடி அதில் இறங்குறது. அப்புறம் வேறு ஏதாவது ஒன்று இருந்தாக்க அங்கே போகிறது, இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போகிறது. இதுக்கு எவ்வளோ ஆழம்? 100 அடி. நம்ம எவ்வளோ இறங்கியிருக்கோம்? 5 அடி தான் இறங்கியிருக்கோம். அப்போ மனதை அலைய விட்டு அங்கே இங்கேன்னு போகும்போது இதனுடைய ரிசல்ட்டை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதுக்கு ஆழ்ந்த சிந்தனை செய்து எங்கே இவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு நமக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆணிவேரில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட்டு. இது எல்லாம் டெம்பரவரி, போகவும் மறுபடியும் வரும், போகவும் மறுபடியும் வரும். பட் ஆணிவேரில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பாருங்கள். அதனால தான் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான யோகா முறைகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான மருத்துவ முறைகள் இருக்குது. இருந்தாலும் வேதாத்திரியம் நிலைச்சி நிற்குது. இந்த அளவுக்கு யாருக்கும் ஒரு ஆராய்ச்சி செய்து ஆணிவேர் ட்ரீட்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு சுலபமாக வேறு எங்கேயுமே இல்லை. அதனால் மற்ற முறைகளையும் நாம் பயன்படுத்திக்கலாம், தவறு இல்லை.
பட் இதில் ஆழ்ந்து செல்ல வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வேதாத்திரியத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்ம மனசுக்குள்ளே சில தீர்மானங்களை கொண்டு வரணும். நம்ம எந்த செயலை செய்தாலும் அதோட நன்மைகளை உள்வாங்கிக் கொண்டு செய்யும் பொழுது அந்த செயலை திருப்தியாக செய்ய முடியும். அப்போ வேதாத்திரியத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்ன, நான் எதை பெற வேண்டும் அப்படிங்கிறதுல நாம் தீர்மானமாக இருக்கோம். முதல் தீர்மானம் நாம் போட வேண்டியது, நான் கேட்டு பிறக்கவில்லை இந்த உலகத்தில். பெரிய இயற்கை, கடவுள் சக்தி என்னை என் தாய் தந்தையர் வழியாக இந்த பூ உலகில் கொண்டு வந்தது. அப்போ ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் என்ன பண்ணணும்னா, நான் above 80+ வாழ்வேன். அதான் மகரிஷி என்ன சொல்கிறாரு, நீண்ட ஆயுள்னு சொல்கிறார் சங்கல்பத்தில். அதை அப்படியே நம்பராக மாற்றிங்க. 80+ அப்படின்னா எவ்வளோ? 80+ன்னா எவ்வளோயா? 80க்கு மேலே, 80க்கு மேலே 100 கூட வச்சுங்க, 120 உங்கள் இஷ்டம்தான். எப்போ என்னுடைய செல்கள் எல்லாம் தளர்ந்து என்னுடைய வேலையை நானே செய்ய முடியாமல் மற்றவர்களுடைய உதவியோடு ரெஸ்ட் ரூம் போகிறதுலேருந்து இருந்தால் அன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இப்போ ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் ஆனால் மிக உயர்ந்த யோகா நமக்கு கிடைச்சது. அதை மேலோட்டமாக பார்க்கணும். இப்போ இந்த உலகத்தில் நான் வேண்டி பிறக்கவில்லை, above 80+ வாழ்வேன் அப்படின்னு அதுக்கு ஏற்றபடி நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கணும். இந்த அவேர்னஸ் வரும், நமக்கு இயல்பாக வரும். 80+ வரைக்கும் வாழ்ந்தா போருமான்னு கேட்டால் அது போராது. அடுத்த தீர்மானம், நோய்கள் குறைந்து வாழ்வேன். ரெண்டாவது தீர்மானம் என்ன? நோய்கள் குறைந்து வாழ்வு. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதை தீர்மானமாக போடும்போது உள் மனசுக்கு இது போய் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் உங்களை ரெகுலேட் பண்ணுவது. இந்த தீர்மானம் கமிட்மெண்ட் பண்ணிட்டோம்ல, அப்போ டெய்லி ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது இந்த ஞாபகம் வரும். அப்போ நோய்கள் குறைந்து வாழ வேண்டும் என்றால் இதை செய்தால் எனக்கு உடல் நலம் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் சொல்லும், இயல்பாக வரும். ஸோ செகண்ட் என்ன? நோய்கள் குறைந்து வாழ்வேன். இது மட்டும் போருமா? போராது. நீண்ட ஆயுளோடு இருக்கார், உடல் நலத்தோடு இருக்கார், போருமான போராது. அடுத்தது, நம்முடைய கடமைகளை சிறப்பாக செய். நம் கடமை, குடும்ப கடமை, சமுதாய கடமை, இதெல்லாம் சிறப்பாக செய். இதை வச்சுண்டு அப்போ தான் உலக அமைதி, குடும்ப அமைதி, நம்ம அமைதி எல்லாம் கிடைக்கும். இப்போ எந்த வயசானாலும் ஒரு கடமை இருக்கா இல்லையா ஒவ்வொருத்தருக்கும்? என் ஃபாதருக்கு 67 வயசு ஆச்சு, உடம்பு முடியாத போச்சு. அப்போ கூட அவருக்கு ஒரு கடமை இருந்தது. என்ன? எல்லோரும் வெளியில் போகும்போது வீட்டில் அவரை வச்சுட்டு போயிடும். யாராவது வந்தால் பார்க்கறது, காலிங் பெல் அடித்தா கதவை திறக்கிறது. கடமை தானே. அவரால் வெளியில் வர முடியாது, சுத்த முடியாது. 5-6 வருஷம் அது போல் இருந்தார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல் எங்களுக்கெல்லாம். நமக்கு ஒருத்தர் வீட்டில் வச்சுட்டு நம்ம வெளில போனால் எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம ஃபீல் பண்ணோம். அதனால் எனக்கு எல்லாம் பசங்கள்லாம் பெரியவங்களாகிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு கடமை இல்லைன்னு சொல்லவே கூடாது. இருக்கவே இருக்குது. நமக்கு நல்வாய்ப்பாக மன்றம் இருக்குது.
இல்லையா? அதனால் நாம் குடும்பத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்யணும். குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன உதவ முடியும்னு நான் பார்க்கணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அப்புறம், ஏன்னா முதல்ல உடல்நலம் வந்தாச்சு. உங்களுக்கு உடல்நலம் இல்லாத இருந்தால் தான் அடுத்தவங்க உதவணும். உடல்நலம் இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு உதவும். யாராவது நம்ம வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, பரபரப்பாக இருக்காங்க, இதை செய்ய முடியல, சரி உடனே போய் ஹெல்ப் பண்ணணும். என்னம்மா அதான் ஹெல்ப் பண்ணலாமா, காய்கறி வெட்டி கொடுக்குவா. ஸோ நம் கடமைகளை செய்து வாழும்போது தான் அவன் மனிதனாக கருதப்படுவான். மூன்றாவது. நான்காவது, நம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ். யாராவது கேட்டாங்கன்னா, என்ன சார் எப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்கேன் சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜம்முன்னு இருக்கேன் சார், ராஜ யோகம் கற்றுன்ட்ருக்கேன். மகரிஷி எப்படி வாழ்ந்தா இருப்பாங்க சிறப்பாக. அதுபோல் நமது வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழணும். அந்தந்த வயதுக்கு ஏற்ப என்னென்ன நியாயமான ஆசைகளோ அதை நிறைவேற்றி கொண்டு ஒரு மன நிறைவோடு வாழ, அது ரொம்ப முக்கியம். ஐந்தாவதாக, பிறருக்கு தொண்டு செய்து வாழ வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நம்மாலான உடல் அளவு, பொருள் அளவு, அறிவளவு உதவி செய்து வாழ வேண்டும். அதனால் இந்த 5 தான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். மனவளக்கலை இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு இந்த 5ம் கிட்டும். அதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க தவம்தான். உடற்பயிற்சி அல்ல, காய்கல்பம் அல்ல. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும், இன்றைக்கி பாஸ் பண்ணணும் எக்ஸாமில் அப்படின்னா தவத்தில் உட்காந்து தவம் பண்ணணும். இன்றைக்கி இங்கே உட்காந்தவங்க எல்லாருமே 60 மார்க் வாங்கிடுச்சு. காய்கல்பம் செய்தால் இன்னொரு 10 மார்க், 70. உடற்பயிற்சி வாக்கிங்காக இருக்கலாம், நம்ம உடற்பயிற்சியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, இல்லை வீட்டு வேலைகளாக இருக்கலாம். வீட்டை நல்லா பெருக்கி கழுவி சுத்தம் செஞ்சு இதை பண்ணி அதை பண்ணி உடம்புக்கு அசைவு அது மாதிரி கொடுக்கும்போது 90 மார்க். மனம்தான் ஆணிவேர். ஆணிவேர் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம ரொம்ப குறியாக இருக்கணும். அப்படி இந்த மனதில் 2 விதமான இயக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று தானாக இயங்குவது, நம் உடலில் தானாக இயங்குவது. அது என்னன்னு சொல்ல முடியுமா? நம்ம உடம்பில் ஆட்டோமேட்டிக்காக இயங்குது நமது உயிர் சக்தியால். என்னென்னது? 5 ஓட்டங்கள் முதல்ல 24 ஹவர்ஸும் நடக்குது. நாம் எதுவுமே செய்யலை, நமக்கு தெரியும் தெரியாது, ஃபீலும் ஆகலை. மனசை 2ஆக பிரிச்சுக்கணும். 50% இது, 50%. ஒரு 50% என்ன செய்யுது? நமது 5 ஓட்டங்களை இயக்கி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, நம்மை அறியாமல். ரொம்ப கவனிச்சா தெரியும் மூச்சை. 2வது செயல் என்ன செய்யுதுன்னா, உணவு சாப்பிட்டதை 7 தாதுக்களாக பிரித்து சக்தியாக மாற்றும். செகண்ட் ஒர்க்கு, ஒரு 50% ஆஃப் தி மைண்டு. தேர்ட் ஒர்க்கு, கழிவுப் பொருளை வெளியேற்றுகிறது. இந்த 3மே எந்த மனம் செய்கிறதோ அதை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது, நம்மளாலே செய்ய முடியும்.
அங்கே தான் தெய்வ சக்தி போதுமான அளவு இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள்கிட்ட சாப்பிட்டது ஜீரணமாகுது, உடல் கழிவுப் பொருள்லாம் முறையாக வெளியேறுது, கஷ்டமே படாமல். 5 ஓட்டங்கள் நல்லா நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நோ பிபி, நோ சுகர், நோ டிசீஸ். அப்போ தெய்வ சக்திக்கு நீங்கள் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து புரிஞ்சுட்டு அதை கெடுக்காத வகையில் உங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி விட்டீர்கள் என்று அர்த்தம். இதை ஸ்பாயில் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா இன்னொரு 50% மைண்ட். அந்த மைண்டில் என்னெல்லாம் இருக்குது? பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், பாசம், பந்தம், அதிக பொருள் வேணும், பொறாமை, பேராசை, லஞ்சம், இன்னொரு 50%. அப்போ என்ன செய்யணும்? தவம் செய்து செய்து மொதல் 50% ஸ்ட்ரென்தன் பண்ணி. ரொம்ப சிம்பிள் தான். மன்றம் பெருசாக உதவும் உங்களுக்கு. இன்னொரு 50% இருக்குது பாருங்கள், அது இதுக்குள் அடங்கணும். 0 ஆகிட முடியாது. இன்னொரு 50% 0 ஆனால் மகான்னு பேர். குறையும். இதை பாதிக்காத அளவுக்கு குறையும். 70% டிஸ்கவுண்ட் போடுறோம். நான் அந்த பக்கமாக போகிறேன், என்ன டெம்ட்டு தான் ஆவேன். ஷூ 70% டிஸ்கவுண்ட். சரி போய் பார்ப்போமே என்ன தான் இருக்குது, ஒர்த்தாக இருக்கா பார்ப்போம் அப்படின்னு. அது ஒர்த்தாக இருந்து எனக்கு பிடிச்சிருந்து ஆனுவல் சேல்ஸு, பேட்டா இது மாதிரிலாம் போட்டோன்னா அது வாங்குறதுல ஒன்றும் தவறு கிடையாது. என்னுடைய முதல் மனதை, தெய்வ மனதை, தெய்வ சக்தி இயங்குவதை தடுக்காமல் என்னுடைய லைஃப் ஸ்டைல் காலையிலிருந்து இரவு இது எங்கெல்லாம் அதிகமாக தடுக்கப்படுகிறதோ அப்போ உடலில் நோய், மனதில் துன்பம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அடிக்கடி மௌனத்தில் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம மகரிஷி எல்லாத்துலேயும் 100க்கு 100 மார்க், எல்லாத்துலேயும் 100. அப்போ மௌனத்தில் நிறையா வகைகள். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நான் பேச மாட்டேன், வீட்டில் சொல்ல வேண்டி. அதனால் நிறையா நன்மைகள் இருக்குது. யாரு கூடயும் பேச மாட்டேன், ஆனால் சமையல் செய்யணும். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். அப்போ ஒரு நோட் எடுத்துக்க வேண்டியது, அதில் எழுதி காமிக்கணும். கை கால் அசையும், உடல் அசையும், எல்லாம் அசையும். அடுத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணோம். ஒரே ஒரு விஷயம், வாய் வந்து பேசாது. அதில் ஏதாவது லாபம் இருக்கான்னா இல்லை. அதில் கூட பாருங்கள், உச்சகட்ட பயிற்சியாக கொடுத்துருக்காரு மகரிஷி. நம்ம மௌனத்துக்கு பேர் மகா மௌனம், அல்டிமேட். அந்த மௌனத்தை எப்படி செஞ்சு நிறைய பலனை பெறலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கணும். ஒவ்வொரு பேராசிரியரும் ஒவ்வொரு விதமாக மௌனம் நடத்துவாங்க. அதில் வந்து ஒரு கரெக்டான கைட்லைன்ஸு, வழிமுறைகள்லாம் இல்லை. இருந்தாலும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அப்போ மௌனம் எவ்வாறு வேலை செய்கிறது? ஏற்கனவே பார்த்தோம், நம்ம வேலையெல்லாம் வந்து முதல் 50% மனதை கெட்டிப்படுத்தும். அதுக்கு அடுத்த 50% இதுக்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். அதுபோல் பார்த்துட்டாலே போகிறோம், வெற்றி தான். அப்போ மௌனம் எப்படி இருக்குது? அப்போ மார்னிங் 10 to 1 ஐயா வாய்ப்பு கொடுத்தா அடுத்த தடவை வரும்போது நானே கூட நடத்துகிறேன். அதை ஆஃப் டேவும் வச்சுக்கலாம், 1 டேவும் வச்சுக்கலாம்.
நம்ம மைண்டை ஒரு வீடாக கற்பனை பண்ணி, நம்ம வீடு, நம்ம மைண்டு நம்ம வீடு. இந்த வீடு 3வது வயதிலிருந்து மகரிஷி சொல்றார், இன்று வரை நான் பயன்படுத்துகிறேன். அந்த வீட்டில் ஒரு 4 ரூம் இருக்கு. சரியாக பயன்படுத்தாததால் ஒரே குப்பை கூலமாக இருக்கு. அந்த வீட்டில் எந்த ரூமில் போனாலும் சரியில்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாம்பிராணி போடுறேன், ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வைக்கிறேன். பட் எஃபெக்டே இல்லை. சாம்பிராணி புகை வாசனையோ ஊதுவத்தியோட ஸ்மெல்லோ வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அந்த ரூமெல்லாம் பாழா போய். சில பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வாஷ் பண்ண போகாது, யூஸ் பண்ணாத பாத்ரூம்லாம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ ட்ரை பண்ணுறோம், ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம், சரியா இல்லை. கிச்சன் ரொம்ப நாள் ஆச்சு, அழுக்கு படிஞ்சு கிடக்கு, எண்ணெய் படிஞ்சு கிடக்கு. அப்போ இப்போ என்ன செய்கிறோம், ஒரு ப்ரொஃபஷனலை கூப்பிட்றோம். யார் இதில் எக்ஸ்பர்ட்? யார்? நீங்கள்லாம் செஞ்சதே இல்லையா? அர்பன் சொல்லிட்டாங்க. நல்லா மனசு விட்டு பேசுவோம், ஜாலியாக பேசுவோம். இப்போ மெடிடேஷன்லாம் அப்படி டைட்டே கிடையாது, என்ஜாய் பண்ணணும். நம்ம அர்பன் கிளப்புக்கு ஃபோன் பண்ணுறோம், எங்கள் வீட்டுக்காரம்மா வச்சு தேய்ச்சி பார்க்குறாங்க, நான் தேய்ச்சி பார்க்குறேன். பிசுக்காக இருக்கு, சூப்பராக வரான். வெவ்வேறு கெமிக்கலை யூஸ் பண்ணுறான். ஒரு 2 ஹவர்ஸில் இதுவா என்னோட இடம், ஆஹா எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறது. அந்த கிளீனிங் லிக்விட் தான் மனவளக்கலை. மௌனம். நல்லா புரிஞ்சுங்க. நம்மளால் செய்ய முடியதெல்லாம் மகரிஷி சூப்பராக பண்ணுவார். நான் பயிற்சி மட்டும் பண்ணணும், புரிஞ்சுக்கணும் அவ்வளோ. அதனால் மௌனத்தில் என்ன பண்ணணும், வந்து உக்காந்தோடனே 1 மணி வரைக்கும் மௌனம். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஆக்னை துரியதவம் பண்ணிடணும். ஜென்ரலாக அவங்களும் அது மாதிரி தான் நடத்துவாங்க. நல்லா துரியத்துக்கு போயிடணும், நல்ல துரியத்தில் அப்படியே ஆழ்ந்து நிற்கணும். அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மனமாகிய வீட்டில் முதல் ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். என்ன ரூம் அது, பேர் என்ன? ஒரே குப்பை கூலம் அழுக்காக இருக்குது, அதோட பேர் என்ன? இடம், எண்ணம். கரெக்டு தான். ஓகே, அதை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எண்ணம் ஆராய்தல் கடைசியில் வச்சுக்கணும். ஆக்சுவலாக சீனம், அதை விட முக்கியம் ஆசை. ஆசை சீரமைக்க வேண்டும். அதுதான் சினத்துக்கே காரணம். அதுதான் எண்ணமாக வருது. அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிடணும். துரியம் பண்ணிட்டீங்கல்ல, நீங்களே கற்பனை பண்ணீங்க, அப்படியே அந்த மனமாகி அந்த ரூம்குள்ளே நுழையிறோம். பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் ஆராய்ச்சி செய்யணும். நாமெல்லாம் சீனியர், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லோரும் சூப்பர் சீனியர் தான். ஐயாலேருந்து ஐயா. யாராவது லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் ப்ராக்டிஸ், 2 வருஷம், அதை விட அதிகமாக எல்லோரும். இப்போ நீங்களே பாடம் எடுக்கலாம். அப்போ அந்த ஆசை சீரமைத்தல் நான் எப்படியோ பண்ணிட்டேன் சார், ஆசிரியர் பேச்சுக்கு முன்னாடி பண்ணிட்டேன், 2-3 தடவை பண்ணிட்டேன், நான் கூட நடத்துகிறேன். அதெல்லாம் அப்படியே தள்ளி விடும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வாழ அது சேர்ந்துட்டே இருக்கும்.
அப்போ நிர்தாட்சியமாக ஒரு பேனாவை எடுத்துட்டு என்னுடைய மனதில் இந்த ஆசைகள் என்னென்ன இருக்கு, கொஞ்சம் கூட நிர்தாட்சியம் பார்க்கவே கூடாது. எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணிடணும். அரை மணி நேரம் உங்கள்கிட்ட நாம் எல்லாம் செஞ்சிருக்கோம். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கும், தோண்டி பாருங்க, கிடைக்கும் ஏதாவது. அப்போ அதை எடுத்து அந்த ரூமில் இருக்கிற ஒட்டடை, அழுக்கு எல்லாத்தையும் அந்த அரை மணி நேரத்தில் தூக்கி வெளில போட்டு, இப்போ நிறைவேற்ற முடியாத ஆசைகள் என் மனசில் என்ன தூக்கி போடுங்க. அதை பற்றி நினைக்காது. எந்த ஆசைகளை என்னால் நிறைவேற்ற முடியும் அதை மட்டும் ரீட்டைன் பண்ணிங்க. அது 1 or 2 தான் இருக்கும். அதுவே 10 இருக்குது உடனே. 10 இருந்தால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து மீதி 8 காலி பண்ணிடணும். 2, 3 அவ்வளோதான். இதுக்கு நாம் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? ஓகே, அது தனியாக வச்சு. பொதுவாக நம்மை சார்ந்தவர்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அது ஒரு பெரிய குப்பை, ஆசை குப்பை. என் மருமகள் அப்படி இருக்கணும், மகன் இப்படி இருக்கணும், போச்சு, எல்லாம் நடக்காது. அப்போ அந்த இடத்துல அழுக்கு குப்பை இருந்துன்னு தான் இருக்கும் அந்த ரூமில். அதை என்ன பண்ணணும்? மினிமைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்மை பற்றியே நாம் அதிகமாக நினைக்கணும். அடுத்தவங்களை நினைக்கிறத விட நம்மை பற்றியே நினைக்கணும். நான் என்ன செய்ய முடியும்? நான் நினைத்தது போல் அவர் சிந்திக்கணும்னு நினைக்கவே முடியாது. யாருக்குமே வெற்றி கிடையாது. அதாவது நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு என் வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும். என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் நினச்சா டோட்டல் ஃபெயிலியர். டோட்டல் ஃபெயிலியர். அது நடக்கலாம், நடக்காதையும் போகலாம், நம்ம கையில் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எழுந்த உடனே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு தவம் செஞ்சுட்டு ஒரு 3 முறை அந்த தீர்மானத்தை ஸ்ட்ராங்காக போட்டோம். நைட் படுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் பெருசு பண்ணாமல் எப்படி காலம்பரை இருந்தீங்களோ நைட்டு அப்படி இருக்கும். அப்போ திருப்பி எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும், அங்கே இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஒரு அம்மா டாக்டர்கிட்ட வராங்க, சுகர் இருக்குன்றாங்க, அலோபதி டெஸ்ட் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. இவர் ஆயுர்வேதா டாக்டர். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு 45 வயசு. உங்களுக்கு ஒன்றுமே இல்லைம்மா, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, இதை பற்றி ஏமா கவலைப்படுறீங்க, அடிக்கடி டெஸ்ட்டே எடுக்காதீங்க தயவு செஞ்சு. இது ஒரு பெரிய லாபி ஓடின்னு இருக்கு. நம்மை நோயாளியாக்கி நமக்கு மருந்தை கொடுத்து அடிமைப்படுத்துவது என்றே அப்படின்னு அந்த டாக்டர் தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா மறுபடியும் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, மனசு சரியில்லை. அந்த டாக்டர் கேட்குறாரு, அப்போ மன ரீதியாக உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னா, என் பையன் லவ் மேரேஜ் பண்ணிருந்தான், தாங்கவே முடியலன்னா சொந்தக்காரங்க மூஞ்சில் எப்படி முடிப்பேன், எல்லாரையும் என்ன எப்படி பார்க்குறவங்கலாம் என்ன அவமானமாக இருக்கு. அப்போ பாருங்கள், இது மன ரீதி, உடல் ரீதியானது அல்ல. என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம்தான், டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். சின்ன குழந்தையிலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்து பழகி ஒரு வாலிப வயது வந்த பிறகு அம்மா அப்பாவிட கூட சொல்லாமல் வேறு மதம் வேறு ஜாதியில் பண்ணிக்கிறேன் போது டைஜஸ்ட் பண்ணவே முடியும், நினச்சி பார்க்கவே முடியும். அப்படியே உறங்கி போயிட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ணி நார்மல் கொண்டு வரதுக்கு எந்த மருந்தும் உதவாது.
அவங்களே தான் மனசை தேர்வு. அவங்க வாழ்ந்த காலம் வேறு, இப்பொழுது காலம் வேறு. கம்யூனிகேஷன் அதிகமாகிடுச்சு. ஆண் பெண் தொடர்பு ரொம்ப இயற்கையாகிடுது எல்லா இடத்துலையும். ஜாதி மதம் பார்ப்பதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் நல்லா உள்வாங்கி கொண்டு அவங்க ப்ளஸ் பண்ணுறத தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்க நல்லா வாழணும், வேறு வழியே கிடையாது. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் மனசை தேர்த்திண்டு சரி திருமணம்னு ஒன்று பண்ணிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், ஒத்துப்போனால் அவங்களோட சேர்ந்துருப்போம், இல்லையா தனியாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் வரணும்னா யோகா பயிற்சிகள் தான். யோக பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய செய்ய தான் வரும். அதனால் அந்த அம்மாவுக்கு எந்த மருந்து கொடுத்தாலோ மாத்திரை கொடுத்தாலோ சொல்லலாம், கவுன்சிலிங்னு பேர், அதுக்கு பேர். அதனால தான் மனவளக்கலையில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா கவுன்சிலிங் பண்ண சொல்கிறாங்க. வந்த உடனே டேரெக்டாக போங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள், காய்கறி பண்ணுங்க. அவங்க என்ன குறையில் வந்திருக்காங்க, ஒரு அரை மணி நேரம் அந்த இன்சார்ஜ் அவரை கூப்பிட்டு அவன் மனசில் என்ன இருக்குது உடம்புல என்ன இருக்குது கேட்டு பேசி அப்போ அதுக்கு உண்டான தீர்வுகள் இதில் இருக்குதுன்னு சொல்லி இந்த பயிற்சியை கொடுத்தாங்க. இந்த நிமிடம் எல்லாரும் சீனியராக இருக்கிறதுனால உங்கள் மனதில் நிறைவேறாத ஆசைகள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடாது. ஒன்று ஆசையை நிறைவேற்றிருக்கிறதுக்கு பிளான் இருக்கணும். ஆசை இருக்கலாம், அதுக்கு பிளான் இருக்கலாம். ஆசை நிறைவேறவே ஆகாது, ஆனால் என் மனசில் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா தவம் வேலை செய்யாது. அதனால் ஆழ்ந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பயிற்சி எடுத்து ஆசை சீரமைத்தல் செய்து அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி, சாம்பிராணி, வாசனை திரவியங்கள் இதெல்லாம் என்ன எங்கேருந்து கொண்டு வந்தால் போட முடியும்? மேல்நிலை தவம். ஆசை சீரமைத்தல் அரை மணி நேரம் பண்ணிடுச்சு. அடுத்தது ஏதோ ஒரு மேல்நிலை தவத்தை பிடிச்சிருக்கு. அங்கே தான் தெய்வ சக்தி இருக்குது. அது 9 மை தவமாக இருக்கலாம், துரியாதீத தவமாக இருக்கலாம், பஞ்சபூத நவகிரக தவமாக இருக்கலாம், இறைநிலை தவமாக இருக்கலாம். இதெல்லாம் மேல்நிலை தவம். அப்போ ஆசை சீரமைத்தல் அரை மணி நேரம் பண்ணிட்டேன். அப்படியே மறுபடியும் உட்காந்து ஒரு மேல்நிலை தவம் பண்ணி ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி இப்போ அந்த ரூமில் தெய்வ சக்தி மணக்க தொடங்கும். இதுதான் மௌனத்தோட ப்ராசஸ். இப்படி அடிக்கடி தவம் பண்ணி மௌனம் இருந்து பழகிட்டிங்கன்னா சக்ஸஸ், லைஃப் சக்ஸஸ். உங்கள் உடல் நோய்கள் எதாக இருந்தாலும் குறைஞ்சிடும், மனம் அமைதியாகிடும். இப்போ ஒரு ரூமை க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆசை சீரமைத்தல். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னாக்க எது கொடுக்கலாம்? கவலையை ஒழிச்சு கொடுக்கணும். அடுத்த ரூம் போங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஊதுவத்தி சாம்பிராணி போட்டாச்சு, ஹாப்பி. அடுத்த ரூம் போங்க, கவலை ஒழித்தல். அதுக்கு ஒரு லிஸ்ட் எல்லாம் நம்ம பயிற்சியில் புக்கில் இருக்குது, உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. அந்த பயிற்சியை ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு மேல்நிலை தவம் பண்ணிங்களா, இன்னொரு மேல்நிலை தவம் ஆஃப் டே சரியாச்சு. நல்லா லஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக 2 ரூம் க்ளீன் பண்ணிடுச்சு. இன்னும் 2 ரூம். அதுக்கு தான் ஐயா சொன்னேன், சினம் தவிர்த்தல், நான் யார், இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணி மேல்நிலை தவம் பண்ணி இப்போ மௌனம்ங்கிறது இந்த வகையில் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். காலம்புற நீங்கள் உள்ளே நுழையிறீங்க மௌனத்துக்கு, மத்தியானம் 1 மணிக்கு வெளியேறுவீங்க, மென்டல் ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக. ஈவினிங் இன்னும் அடுத்த செஷன் அட்டென்ட் பண்ணிட்டு போகிறீங்கன்னா சூப்பராகிடும். இது போல் ஆகும்பொழுது தெய்வ சக்தியோட பலம் உடலில் மனதில் அதிகமாகும் பொழுது சூழ்நிலைகள் மாறும். உங்களுக்கு தனி உலகம் வந்துடும்.
அந்த உலகத்தில் வேறு நெகட்டிவ்லாம் என்ட்ராக முடியாது. அவங்க இருக்கும் 100க்கு 70 பேர் கூட அப்படி இருப்பாங்க. ஆனால் 30 பேரோட உங்களுக்கு டீலிங் இருக்கும். அதனால் அந்த டீலிங்கே வச்சுட்டு அப்படியே வாழ்ந்து நிறைவேறும். ஓகேயா? நேரத்தை கருதி வாய்ப்பு கிடைத்தா நம்ம ஆஃப் டேயோ ஃபுல்லாக மைண்டு கிளீனிங் பண்ணிவிட்டு நாம் போவோம். நமது வாழ்க்கையை ஒரு வெற்றி வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துங்க தேவைப்படும் போது. இது மட்டுமே கிடையாது. பட் இதை முதலில் பிடித்து கொண்டு மற்றவைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே செஞ்சு அப்படியே வாழ்க்கையை ஒரு சீரான வாழ்க்கையாக, அமைதியான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம் என்று கூறி, இப்போ நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும். எல்லோரும் உங்கள் செல்ஃபோன் எடுத்துங்க. இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் அதில் போடுறேன். கிட்டத்தட்ட 120 வீடியோ போட்டிருக்கேன். அதில் யூடியூப்பில் போய் நவகிரக பவர், யூடியூப் போங்க, நவகிரக பவர்னு அடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இது போல் இப்போ கூட நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இதை போட்டுருவேன். நாளைக்கு அதில் போட்டுருவேன். எல்லாருக்கும் பயனாகும். கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க அந்த யூடியூப்பில். வருதா? நவகிரக பவர் தலைப்பு. யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். ஏற்கனவே மெம்பரான நவகிரக பவர். அதனால் ஒரே சிந்தனையாக டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வேதாத்திரியத்தை கொடுத்து, மற்றதெல்லாம் தேவைக்கு கூட நான் கூட சில இந்த திருப்பலா அதுபோல் சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது. அலோபதி மாத்திரை ரெகுலராக எடுக்கக்கூடாது. ஏற்கனவே 5 வருஷமாக இருக்குது சார், 10 வருஷமாக இருக்குது, நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் எடுத்துங்க. புதுசாக இருக்கும்போது அலோபதி மாத்திரையே தவிருங்க. மற்ற மருந்துகளை உபயோகப்படுத்துங்க. உணவு முறையை மாற்றிங்க. இப்படியே தவம் செய்யுங்க. மௌனத்தில் இருங்க. ஃபஸ்ட் கிளாஸாக. இது பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்தால் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கேளுங்க. அதே போல் ஐயாவுக்கும் தெரியும், இந்த ஒரு நூல் இருக்குது. இது முழுமையாக நவகிரகங்களின் நட்பும் நம் வாழ்வின் பெயர். இது 100 ரூபீஸு. இன்னொரு நூல் நான் எழுதினது. இது 20 ரூபா இந்த நூல். இது எல்லாருக்கும் பேம்ப்ளெட். அதனால் வேணுங்கிறவங்க இதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு நவகிரகமும் நமக்கு என்ன நன்மை தருகிறது, அந்த ஆற்றல் குறையும் பொழுது என்ன தீமைகள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது என்று கூறி உங்களுடைய ஐயங்களை கேட்கலாம். டவுட்ஸ் என்ன டவுட் சொல்லுங்கய்யா. கடுக்கணும் அழகுக்கு. நான் சின்ன வயசில் எங்கள் தாத்தா போட்டுருந்தார். அதை பார்த்து நான் பார்த்தேன். இப்போ தான் திடீர்னு ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு ஆசை வந்தது. இந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது, நமக்கும் பிறருக்கும். அப்போ எங்கள் தாத்தா அவர் போட்டுருந்தார்ல, அது மாதிரியே போட்டுக்கலான்னு திடீர்னு ஒரு நாளைக்கு நானே போயிட்டு தங்கமாளிகையில் போய் காதை குத்தி அவன்கிட்டயே வாங்கி போட்டுருந்தேன். அவ்வளோதான். அதுக்கும் வேறு எதுவும் அதெல்லாம் இது பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆணி வேரில் ட்ரீட்மெண்ட்டு. இந்த காது குத்தினா அக்குப்ரெஷரு இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை தான். இதெல்லாம் டாப் ட்ரீட்மெண்ட்டு. இதெல்லாம் நம்ம ஜாலியாக பண்ணலாம். ராகுகாலம் பார்க்கணுமா, யமகண்டம் அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதெல்லாம் நீங்கள் எப்படி வேணால் செய்யுங்க. அதனால் ஒன்றும் ஆணிவேர் ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நான் தவம் செய்யாத கடுக்கன் போட்டால், வெள்ளை கடுக்கன் போட்டால் எல்லாம் நல்லது நடக்குப்பா உனக்கு அப்படின்னு அப்புத்தினே நினச்சிங்க, பெஸ்ட்டு. ஒன்றுமே இல்லை. அந்த ஆணிவேர் ட்ரீட்மெண்ட்டு முக்கியம். மற்றதெல்லாம் நம்ம ப்ளஷருக்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இது எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், மகரிஷி என்ன சொல்கிறாரு?
மற்ற எந்த வகையில் இறை வழிபாடு பண்ணாலும் 2 கண்டிஷன் சொல்கிறார். ஒன்று, உங்கள் உடல் மனம் அதிகமாக வருந்தக்கூடாது. திருப்பதி கோயில் போகிறீங்களா, போங்க, என்ன இருக்குது இந்த ஆணிவேர் ட்ரீட்மெண்ட்டு பிடிச்சிட்டு இது என்ன வேணால் பண்ணுங்கள், வீட்டில் பூஜை பண்ணுங்கள், வீட்டில் இது பண்ணுங்கள், ஆனால் உடல் மனம் வருந்தக்கூடாது அதிகமாக. ஒன்று, பொருள் செலவு ஆகக்கூடாது அதிகமாக. தங்கத்தேர் இழுக்கிறேன், முதுகு வலி சரியாக போகணும், நோ யூஸ். 2 கண்டிஷன் தான் நம்ம குரு போடுறாரு. அதனால் குருவை சிந்திப்போம், குரு வழி வாழ்வோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். பார்ப்போம். இந்த புக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இந்த பேம்ப்ளெட் எல்லாருக்குமே கொடுத்துருவோம். வாழ்த்துக்கள்யா. வாழ்க வளம். வாழ்க. அதில்